நான் உங்கள் புதிய நாணி வென்ஸ்டே. என்ன? வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். நான் இதோடு ஏதேனும் செய்ய வேண்டும். வணக்கம், அது நீங்களா? தயவு செய்து வந்து எனக்கு உதவுங்கள். சரி. வணக்கம், நான் உங்கள் புதிய நாணி வென்ஸ்டே. அருமை, பார்க்கவும். இது இனி செய்ய வேண்டிய விஷயங்களின் பட்டியல். நலமுடன் இருங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு தொழில்முறை. ஆஹா, இல்லை. குழந்தைகள், நீங்கள் சோஃபாவில் வரைபட முடியாது. எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. சரி சரி. இந்தது என் உதவியாளர் மற்றும் அவரது நண்பன். வாவ், சூப்பர். நீங்கள் நண்பர்களாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். குழந்தைகள், நீங்கள் இங்கு வரைபடலாம். வாவ். நான் ஆரஞ்சு நிறத்தை தேர்வு செய்கிறேன். நான் பச்சை நிறத்தை தேர்வு செய்கிறேன். Wow! Nice job. அதன் முடிவில் நான் சிறிது ஓய்வெடுக்க முடியும். நானி 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 நானி. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. என்னை பின்தொடரவும். சுவையாக உள்ளது. அப்படி நினைக்க வேண்டாம். இனிப்பு சாப்பிடுவது உங்களுக்கு மோசமாக இருக்கும். ரொம்ப நல்லது. கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. உங்கள் விருப்பமான கதாபாத்திரம் என்ன? ஒருவேளை ஒரு சிலந்தி இருக்கலாம், அல்லது ஒரு வௌவால். எப்படி? இல்லை 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 இல்லை, எங்களுக்கு பிகாஸ் பிடிக்கும். சரி, அவங்க பிகாசு விரும்புறாங்க. ஓலா மிட்டாய் மூலம் கலை. மிக அழகாக. நிச்சயமாக நான் மிக சிறந்த நாணிதான்.
இது சுத்தமாக தெரிகிறது, அதனால் இந்த பகுதியை தவிர்க்கலாம். ஓ மை கடவுளே! குழந்தைகளே, இதை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இல்ல. பார்ப்போம். இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகச்சிறந்த வேலை குழந்தைகளே. அது முடிஞ்சிட்டது. வென்ஸ்டே, நீ இவ்வளவு நல்லா செய்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இப்ப தூங்க போற நேரம். நன்னிக்கு போய் குட்ப சொல்லுங்க. இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் வென்ஸ்டேவுடன் விளையாடலாமா? சரி சரி, நீங்க விளையாடலாம். ஆஹா, பீட்சா. மிக சிறந்த ஸ்கூட்டர் உங்களிடம் இருக்கிறதே. நன்றி. அட நன்றி. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் ஸ்டெஃபி? எனக்கு ஒரு சீஸ் பீட்சா கிடைக்குமா தயவு செய்து? சரி, ஒரு நிமிஷம். இங்கே கொள்க. நன்றி. ஏய் ஸ்டெஃபி, பணம் என்ன? ஓ சரி. ஓகே. ஓ மன்னிக்கவும், பணம் இல்லை. பணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏய், பணம் இல்லைன்னா பீட்சா கிடையாது. ஓ இல்ல, நீ என்ன செய்தாய்? ஆமா. அப்படி முதல் நான் பீட்சா ஆர்டர் செய்ய நினைச்சேன், ஆனா எனக்கு பணம் இல்ல. பிறகு நாங்கள் சண்டை போடினோம் மற்றும் பீட்சா உடைஞ்சது. துரதிர்ஷ்டவசமாக நான் ஏற்கனவே என் பீட்சாவை முடித்து விட்டேன் மற்றும் அதை உங்களுடன் பகிர முடியாது. ஆனா எனக்கு வேற ஒண்ணு இருக்குது. அது என்ன? அது என்னுடைய பணம். இப்ப அதை உங்களோட பகிர்வேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கடன் தர முடியும். போய் உங்களுக்கு பீட்சா வாங்குங்கள். நன்றி. ஆனால் முதலில் உங்கள் நடத்தைக்காக மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமா. வணக்கம். இது நீங்க தான் மீண்டும். மன்னிக்கவும், இப்போது எனக்கு பீட்சாவிற்கு பணம் இருக்கிறது. ஆஹா, சரி. நீங்க எந்த பீட்சாவை விரும்புகிறீங்க? எனக்கு ஒரு மார்கரிட்டா கிடைக்குமா தயவு செய்து? ஓ கண்டிப்பா, ஒரு நொடி. இங்கே கொள்க. நன்றி. இங்கே உங்க பணம். இந்த பீட்சாவை பார்த்து பாருங்க. ஓ இல்ல, என் பீட்சா. அழ வேண்டாம், நான் உங்களுக்காக புதிய ஒன்றை செய்ய முடியும். ஆனால் எனக்கு பணம் இல்லை. வணக்கம், இது பீட்சா உணவகம். பெர்ரோனி பீட்சா வேகமா. ஆஹா, ஆமாம், சரி, ஒரு நிமிஷம். வணக்கம், இது பீட்சா உணவகம். ஒரு சீஸ் பீட்சா தயவு செய்து. ஆமாம், சரி. வணக்கம், இது பீட்சா உணவகம். ஒரு பீட்சா மார்கரிட்டா தயவு செய்து. ஆம் ஆம், சரி. எத்தனை
ஆர்டர்கள். நான் அவற்றை எவ்வாறு நிர்வகிப்பது? நான் உங்களுக்கு உதவி செய்து எல்லா ஆர்டர்களையும் டெலிவர் செய்ய முடியும். என்ன சொல்றீங்க? நன்றி, அது மிகச் சிறந்தது. மேலும் நான் முடியும். நான் உங்களுக்கு எந்த பீட்சாவையும் இலவசமாக தர முடியும். நான் இந்த பையில் எல்லா ஆர்டர்களையும் பெட்டி செய்வேன். 1 2 இதோ உங்களுக்காக. ப்ரோபோஸ் சந்திக்கலாம். பிரியாவிடை. Goodbye. பிரியாவிட. Hi. பீட்சா டெலிவரி. வணக்கம், உங்க பெரோனி பீட்சா. நன்றி. Goodbye. பிரியாவிடை. வணக்கம், இங்கு உங்க பீட்சா. இங்கே உங்க சீஸ் பீட்சா. நன்றி, இது உங்கள் $1. நன்றி. பிரியாவிடை. பிரியாவிடை. நான் இங்கு இருக்கிறேன். உங்க பீட்சா மார்கரிட்டா. நன்றி. பரவாயில்ல. பீட்சா டெலிவரிகள் முடிந்து விட்டன. மரியா, நான் உங்கள் அனைத்து பீட்சா ஆர்டர்களையும் வழங்கிவிட்டேன். ஸ்டெஃபி, மிக நன்றி. நீங்கள் என்னுடைய நாளை காப்பாற்றினீர்கள். நான் உறுதியாக சொன்னதை போல உங்களுக்கு இலவச பீட்சா வேண்டும். நிச்சயமாக. உங்கள் பிஸ்ஸா இதோ. உண்மையில் காத்திருக்கவும், நான் இதை செய்கிறேன். வழங்கும் மரியாதை மட்டுமே. சுவையாக இருக்கிறது. எப்பொழுதும் பிறரை எண்ணி உதவுங்கள். ஆம் நண்பர்களே. வணக்கம். 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 கார்ட்போர்டு திரையரங்கத்திற்கு வரவேற்கிறோம். நான் மற்றும் என் குழுவினர் இதை உருவாக்கியுள்ளோம். 1 2 3 3 டிக்கெட்டுகள் தயவு செய்து. அது $10 ஆகும். இல்லை இல்லை இல்லை, கார்ட்போர்டு மட்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு வரைதல் மிகவும் பிடிக்கும். உன்னிடம் திறமை இருக்கிறது. நன்றி. நன்றி. ஒரு இடைவேளைக்கு நேரம். புதிய ஆரோக்கியமான பாப்கார்ன். வணக்கம். வணக்கம். இன்று உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு சின்ன புகாய் கோன் வேண்டும், தயவு செய்து. நானும். நான் பெரியதை எடுப்பேன். என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. 1 2 3 4 5 15. ஓ, மிகவும் நன்றி. புகாய்கறி பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல். புகாய்கறி 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. புதிய மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை உணவும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்தினார்கள். பழமையான நாகரிகங்களால் விழாக்களில் அவர்கள் புகாய்கறி மாலைகள் அணிவார்கள். நன்றி. சுவாரஸ்யம் சொல்லி மகிழ்ச்சி. வணக்கம். உங்கள் டிக்கெட்டுகள். சரி. நன்று. என்னிடமும் ஒன்றுள்ளது. சரி, உங்கள் அறை இணைந்து. நீங்கள் இப்போது போகலாம். நீங்கள் ஒரு நிமிடம் காத்திருங்கள். என்ன, உங்கள் சொந்த உணவை கொண்டு வர அனுமதி இல்லை. எங்கள் கார்ட்போர்டு திரையரங்கில் கார்ட்போர்டு உணவுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. இனிப்புகள் உங்களுக்கு மற்றும் உங்கள் பற்களுக்கு தீங்கானவை. ஓப்ஸ், மன்னிக்கவும். நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன். நான் இப்போது போகலாமா? சரி, இப்போது போகலாம். ஏவா, அலிஸ், என்னை காத்திருங்கள், தயவு செய்து. சிறுமிகளே, ஏன் நீங்கள் என்னை காத்திருக்கவில்லை? வடாஷா திரைப்படம் தொடங்க உள்ளது. மன்னிக்கவும். தயவு செய்து, எனக்கு எதுவும் காண முடியவில்லை. உங்களுக்கு மிகவும் உயரமான அலங்காரம் இருந்தால் திரையரங்கிற்கு வரக்கூடாது.
அது உங்கள் பின்னால் அமர்ந்திருக்கும் நபர்களின் காட்சியை மறைக்கும். இந்த கார்ட்போர்டு அலங்காரம் மிக உயரமானது. நான் பார்க்க முடியவில்லை. இதை கொஞ்சம் குறைக்கலாம். இப்போது பார்வையாளர்கள் சிறந்த காட்சி பெறுகின்றனர். அருவருப்பு. கார்ட்போர்டு உணவை சாப்பிடுவதற்காக இல்லை. அலிஸ், டாஷா, நான் இதைவிட சாப்பிடக்கூடியதை கண்டுபிடிக்கிறேன். ஓகே. வீர்களே, என்னுடன் வாருங்கள். வாயில் 5, வாயில் 4, வாயில் எண் 3, வாயில் எண் 2 மற்றும் 1. ஆஹா, இந்த கார்ட்போர்டு கலையை பாருங்க. எனக்கும் சிறுமிகளுக்கும் சில சிற்றுண்டிகளை தேர்வு செய்ய நேரம். 1, 2, 3, 4, 6. மிகவும் நல்ல வாசனை. உண்மையிலேயே ஒன்று போலவே தெரிகிறது. சிறுமிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் என நினைக்கிறேன். டைனோசர் என்ற வார்த்தை கிரேக்க சொற்களில் இருந்து வந்தது. பயங்கரமான பள்ளி. அவர்கள் மெசோசோயிக் காலத்தில் வாழ்ந்தார்கள். அது ஜெரியாசிக், ஜுராசிக் மற்றும் கிரெடேஷியஸ் காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது என்னுடைய படம் அல்ல, நண்பர்களே. என்ன? அது என்ன? உதவி. ஓ இல்லை, என் உணவு. அது எண் 4 தானா? அல்லது எண் 5? ஆம், அது 6 தான் என்று நினைக்கிறேன். ரோபோட்கள் தூசிப்பொறி அளவிற்கு சிறியதாக இருக்க முடியும், அல்லது ஒரு கார் அளவிற்கு பெரியதாக இருக்க முடியும். சில ரோபோட்கள் தங்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதை செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கும் திறன். இந்த படம் என்ன? கார்ட்போர்டு ரோபோட்கள் பற்றிய ஒரு படம். இது என்னுடைய படம் அல்ல. நான் குளியல் அறைக்கு செல்ல வேண்டும். இதை எனக்காக பிடி, நான் திரும்பி வருகிறேன். ஓகே. அங்கே விரைந்து வா. குளியலறைகள் சுருக்கமான வருகைகளுக்காக மட்டுமே அல்ல, படப்பிடிப்பு அல்லது செல்பேசியில் விளையாடுவதற்கும் அல்ல. தயவு செய்து சீக்கிரம் செய்யுங்கள். நான் ஏதோ கேட்டேன். லாபுபு என்ற பெயர் அதன் சுவாரஸ்யத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் எளிதில் சொல்லக்கூடிய ஒலிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. பாத்திரத்தின் வித்தியாசமான தன்மை ஒத்துப்போக லாபுபு ஒரு பெண் பாத்திரம். ஐயோ, இந்த படம் என்ன? இது என்னுடைய படம் அல்ல. டாஷா, நீங்களா? ஈவா, நீ இத்தனை நாளாக எங்கே இருந்தாய்? டாஷா, நீ நம்ப மாட்டாய். நான் வழி தவறி விட்டேன் மற்றும் நமது அரை எண்ணை மறந்து விட்டேன். ஈவா, இந்த கதவாக இருக்கலாம். எண் 2. சரி, நாம் செல்லலாம். இது நமது படம் இல்லை, டாஷா. ஆமாம், இந்த படம் குழந்தைகளை பற்றியது. டாஷா, உன் போக்கார்டை எடுத்துக்கொள்.
தாஷா எங்கே? தாஷா மற்றும் ஈவா அவர்கள் எங்கே? படம் முடிந்து விட்டது. தாஷா, நமது அறை எழுந்து என நான் நினைக்கிறேன். ஈவா, தாஷா, நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? படம் முடிந்து விட்டது. அது ஒரு நீண்ட கதை ஆலிஸ். நாங்கள் உனக்கு சில வேறு நாளில் சொல்வோம். நாம் இப்போவே செல்லலாம். வணக்கம், என் கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் கடைக்கு வரவேற்கிறேன். பெண்கள், நாம் சில கார்ட்போர்டு ஐஸ்கிரீம் வாங்குவோம். இல்லை வேண்டாம், நன்றி டாஷா. நான் கார்ட்போர்டு உணவின் பெரிய ரசிகை அல்ல. உங்களுக்கு என்ன வேண்டும்? இது மற்றும் இதுவும். கேவலம். நான் சொன்னேன் டாஷா, கார்ட்போர்டு உணவு உண்ணப்படுவதற்கு அல்ல. நீங்கள் அறிவீர்கள், பெண்கள், கார்ட்போர்டு சினிமா மகிழ்ச்சியானது. ஆனால் நாங்கள் அவ்வளவு ஒன்றாக இருக்கவில்லை, ஏனெனில் நாங்கள் எப்போதும் நமது அரை எண்ணெய் மறந்து விடுகிறோம். இப்படியான ஒரு குளிரான இடத்தில் கூட ஒன்றாக இருப்பது மற்றும் விதிகளை பின்பற்றுவது முக்கியம். நாம் ஒருவரை ஒருவர் கவனிப்போம்.